ஆயுத நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். மோனிஷா, பிரியங்கா, சரண்யா என்ற 3 விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மாணவிகளுடைய மரணம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அந்த நிகழ்வு நடந்த பிறகு அதுல ஒரு மாணவியுடைய தந்தை திரு தமிழரசன், இது தற்கொலை இல்ல, இது கொலை, திட்டமிட்ட கொலை அப்படின்னு சில சந்தேகங்களை பதிவு செய்தார். அவர்கள் கோர்ட்டுக்கும் போனாங்க. மறுகூராய்வு கேட்கப்பட்டது, கோர்ட்டும் கொடுத்திருக்கிறது. இந்த மறுகூராய்வு அறிக்கைகளும் வந்த வண்ணம் இருக்கின்றன. இதுல பல கேள்விகளும் எழுகின்றன. இந்த நிலையில இன்னொரு மாணவியுடைய உடல் புதைக்கப்பட்டிருக்கிறது. மோனிஷாவுடைய தந்தையாரை தொடர்ந்து அவரும் என்னுடைய மகளுடைய உடல் கூராய்வும் மறுகூராய்வுக்கு உட்படுத்தணும், இன்னும் பல கேள்விகளுக்கு விடைபெறக்கும் அப்படின்னு கோரிக்கை வைத்திருந்தார். கோர்ட்டுக்கு சென்றிருந்தார். அந்த கோரிக்கையை கோர்ட் ஏற்க மறுத்துவிட்டது. ஆனாலும் கூட இதில் பல கேள்விகள் எழுகின்றன. இது தற்கொலை அப்படிங்கறதா முதல்ல தெரிந்த தகவல். அவருடைய தந்தையார் பல சந்தேகங்களை எழுப்பினார். அதற்கு வலு சேர்க்கும் வகையில இந்த உடற்கூராய்வு அறிக்கையில சில தகவல்கள் வந்திருக்கின்றன. அதாவது அவர்கள் கிணத்துல விழுந்து கிடந்தாங்க. கிணத்துல விழுந்த பிறகு, தண்ணீர்ல விழுந்த பிறகு மரணம் ஏற்பட்டிருக்குமானா நுரையீரல்ல, லங்ஸ்ல தண்ணீர் புகுந்திருக்கணும். ஆனா இந்த உடற்கூராய்வு அறிக்கை சொல்லக்கூடிய விஷயம் தண்ணீர் இந்த லங்ஸ்ல புகல அப்படிங்கிறது. ஆக முன்கூட்டியே அவருடைய மரணம் சம்பவித்து அதற்கு பிறகு கிணத்தில் தள்ளப்பட்டார்களா அப்படிங்கிற சந்தேகத்தை எழுப்புறாங்க. ஆக மர்மங்களும் சந்தேகங்களும் இந்த விவகாரத்துல தொடர்ந்து பெருகி வருகின்றன. ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி, அது எப்படி அனுமதிக்கப்பட்டது, அதுல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோளாறு, இந்த கேள்விகள் எல்லாம் இன்னும் தொடரக்கூடிய நிலையில, இந்த சர்ச்சைகள் எல்லாம் தொடரக்கூடிய நிலையில இந்த மரணம் சார்ந்த சந்தேகங்களும் எழுகின்றன. ஏன் மறுகூராய்வுக்கு உட்படுத்தக்கூடாது? அதை ஏன் அரசு எதிர்க்கணும்? அது பயனளிக்குமா? பல கேள்விகள் எழுகின்றன. இந்த நிகழ்ச்சியில நம்முடைய ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி அவர்களும் மோனிஷாவுடைய தந்தையார், இறந்த மோனிஷாவுடைய தந்தையார் திரு தமிழரசன் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் இணைகிறார்கள். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். திரு தமிழரசனுடைய முதற்கட்ட கருத்திலிருந்து துவங்கணும்னு நினைக்கிறேன். ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில நீங்களும் கூட தொடக்கத்துல ஒரு பல சந்தேகங்களை பதிவு செஞ்சீங்க. இது தற்கொலையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல, இது ஒரு திட்டமிட்ட கொலை அப்படின்னு. இந்த ஒரு உடற்கூராய்வு அறிக்கை அப்படிங்கிறது ஊர்ஜிதப்படுத்துதுன்னு கருதுறீங்களா? உறுதியா? இரண்டாவது பரிசோதனையில ஊர்ஜிதப்படுத்துது. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எங்களோட நேர்களுக்கு அப்படின்னு. அதாவது என்னுடைய மகள் 22ஆம் தேதி காலையில கிளம்பி போனாங்க. கல்லூரி விடுதிக்கு தான் சென்று போயிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு 5 மணிக்குள்ள எனக்கு தொடர்பு பண்ணி பேசுறாங்க. அவங்களே கல்லூரி விடுதியில சாவி வாங்கிட்டேன், நாங்க 3 பேரும் தான் ரூம்ல இருக்கோன்னு சொல்றாங்க. கல்லூரி விடுதியில யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா கல்லூரி விடுதிக்கும் கல்லூரிக்கும் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குது. அவங்க கல்லூரி மாணவர்கள் வரணும்னா ஒரு 6 மணி அளவு தான் வந்து சேருவாங்க. அந்த 5 மணிக்கு பேசிட்டு எனக்கு 6 மணிக்கு தொடர்பு கொள்றேன்றாங்க. சாப்பிட்டு பேசுறேன். அதுக்கப்புறம் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுது. என் பொண்ணுடைய போன் சுவிட்ச் ஆஃப், சரண்யா போன் சுவிட்ச் ஆஃப், பிரியங்கா போன் மட்டும் ரிங்கு போயிட்டே இருக்குது. தொடர்ச்சியாக நாங்கள் தொடர்பு கொண்டுட்டு இருக்கோம். அது போன் அதுக்கப்புறம் எடுக்கப்படல, எங்களுக்கு தொடர்பு இல்லை எங்களுக்கு. ஆனா அவங்க சூசைட் செய்து கொள்ளப்பட்டதா சொல்லக்கூடிய 23ஆம் தேதி போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸும், என் பொண்ணு 22ஆம் தேதி போட்டு போன ட்ரெஸ், அந்த பசங்க 22 கூட இருந்த மாணவிகள் போட்டிருந்த ட்ரெஸ், ஒரே ட்ரெஸ் 22ஆம் தேதி என்ன எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துட்டு போனாங்க அத்தனையும் இருக்குது. சாப்பாடு கூட அவங்க சாப்பிடல. அது தயிர் சாதத்தை கூட காட்டுறாங்க பிளேஸ் ஆஃப் இடத்துல, டெத்துன்ற இடத்துல. சூசைட் பண்ணிக்கூடிய இவங்க 3 பேரும் ஒரே மோட்டிவ்ல போய் சூசைட் பண்ணிக்கூடிய தமிழகத்திலேயே அந்த இந்தியா வரலாற்றிலேயே ஒரு மோட்டிவ் இருக்கு. அது 3 பேரும் ஒரே டைம்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கும். அந்த பேட்ஸ் எல்லாம் லைனா அடுக்கி வச்சிருக்காங்க, செப்பல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா அடுக்கி வச்சிருக்காங்க. இது 23ஆம் தேதி சம்பவிக்கல, 22ஆம் தேதி சம்பவிச்சிருக்கு. கண்டிப்பா நடந்திருக்கும் 22ஆம் தேதி. ஏன்னா 22ஆம் தேதி அறிக்கையின் அடிப்படையில எப்படி அந்த ஒரு முடிவு ஊர்ஜிதமாகுதுன்னு கருதுறீங்க? இப்போ இந்த உடற்கூராய்வு அந்த சந்தேகத்தை நீங்க இந்த ஒரு கூராய்வு அறிக்கையெல்லாம் வரத்துக்கு முன்னாடில இருந்து நீங்க வச்சு வரீங்க, இந்த நிகழ்ச்சியிலுமே கூட பதிவு செஞ்சிருக்கீங்க. இந்த அறிக்கையை ஊர்ஜிதப்படுத்துதுன்னு கருதுறீங்களா? இப்ப வரக்கூடிய அறிக்கைகள்லாம் ஊர்ஜிதம் எப்படி கொஞ்சம் விளக்குங்களேன். எந்த அடிப்படையில அது ஊர்ஜிதமாகுதுன்னு கருதுறீங்க? இப்ப ஆரம்பத்துல இருந்து என்னுடைய பொண்ணு தற்கொலை செய்து கொள்ளலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அறிக்கை எப்படி அதுக்கு வலு சேர்க்குது? போஸ்ட்மார்ட்டம் ரூம்ல பார்க்கும்போது முகத்துல காயங்கள் இருந்தது, முகத்துல காயம் இருந்தது, தலையில காயம் 3 பேருக்குமே இருந்தது. 3 பேர் பாடியை நான் பார்த்தேன். என்னோட சேர்த்து அவங்க பேரண்ட்ஸும் பார்த்தாங்க. அதனாலதான் நான் அங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாது, சென்னையில பண்ணணும் வலியுறுத்தினேன். இந்த அறிக்கை எதுக்கு என்ன 2வது போஸ்ட்மார்ட்டம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட பிரான்சிஸ் டாக்டர் பார்த்த பிரகாரம் உடல்ல 50% ரத்த கட்டுகள் இருக்கிறதா கொடுத்திருக்காரு.
ஆனா அரசுடைய போஸ்ட்மார்ட்டம் விழுப்புரத்துல கூட 5% மட்டும்தான் ரத்த கட்டுகள் இருக்கு. அதுல வித்தியாசம் இருக்குது. வித்தியாசங்கள் ரத்த கட்டுகள் இருக்குன்றாரு. உள்ள வந்து ஆனா விழுப்புரம் போஸ்ட்மார்ட்டம் சொல்லலையா? இதுல வந்து நுரையீரல்ல வந்து அவங்க சொல்லல. அதாவது லங்ஸ்ல தண்ணி இருக்கிறதாவோ ஏதோ ரிப்போர்ட் கொடுக்கல. நம்ம டாக்டர் என்ன சொல்றாருன்னா மூச்சு திணறி தான் மூச்சு திணறல் ஏற்பட்டு தான் இறந்திருக்கிறாங்கன்னு கொடுக்குறாரு நம்ம டாக்டர் ரிப்போர்ட்ஸ்ல. அரசுடைய நான் உங்கள்கிட்ட மீண்டும் வரேன். அரசுடைய போஸ்ட்மார்ட்டம்லயே கூட இதுல வந்து நுரையீரல்ல தண்ணீர் இல்ல, அங்க தண்ணீர்ல சம்பவிச்சிருக்குமானா மரணம், அதுல மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்குமானா நுரையீரல்ல இருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வலுப்பெறுது. இதுல அடிப்படையான கேள்வி, இப்ப அதுல இவருக்கு சந்தேகம் எழுந்தது, இவர் கோர்ட்டுக்கு போனாரு, மறுக்கூராய்வு மீண்டும் செய்யணும் அப்படின்னு கேட்டாரு. மறுக்கூராய்வு கேட்கல, பிரேத பர்சன் தான் கேட்டேன். அவங்க பண்ணிட்டாங்க, அவங்க செய்யணும் அப்படின்னு கேட்டாரு. கோர்ட்டுமே அனுமதி செஞ்சது. இப்போ இன்னொரு மாணவியுடைய பெற்றோர் அவங்களா முன் வந்து கேட்கும் பொழுது ஏன் அரசு மறுக்கணும்? அதாவது அவர்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டமே ஒரு டீகாம்போஸ்ட் பாடியை தான் பண்ணிருக்காங்க. அதுல உள்ள ஃபைண்டிங்ஸ் அப்படியே இருக்காங்க. அதாவது டீடைல்ஸா எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் இப்ப பார்த்த சாருடைய டாக்டரோட தான் உண்மையிலேயே ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பை விழுந்துட்டு இப்படி நம்ம ஒரு திரும்பவும் அவரை கூப்பிட்டு இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்கதே வருத்தமா தான் இருக்கு. இப்போ அந்த இதுல காட்டியிருக்கிற சிம்டம்லாம் பார்த்தா வேற இந்த சொன்னது மாதிரி இன்ஜுரிஸ் எல்லாம் இதுல மென்ஷன் பண்ணல. அந்த அந்த ஹயாய்ட் போன், அதாவது முக்கியமா மூச்சு திணறல் இருந்தாக்க கழுத்தை நெரிச்சோ அல்லது ஏதோ கொண்டு இருந்தாங்கன்னாக்கா ஹயாய்ட் போன் உடைஞ்சிருக்கும், அல்லது தைராய்டு கார்டிலேஜ் புரோக் இருக்கும். அது ரெண்டும் இல்லை. நீங்க சொல்ற ஒரு ஆர்குமெண்ட் என்னன்னா ட்ரௌனிங்னா தண்ணி உள்ள இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா, அதுதான் இப்போ சொல்லி இது ட்ரௌனிங் இல்லைன்னு சொல்றாங்க. அதுலயும் நான் இந்த சப்ஜெக்ட் நான் இது ஸ்பெஷலைஸ் பண்ணதுனால சொல்றேன், நான் படிச்சங்கனால சொல்றேன். ட்ரௌனிங்ல வந்து ஒரு ட்ரை ட்ரௌனிங்னு ஒரு டைப் ஆஃப் ட்ரௌனிங் இருக்கு. சில்லுன்னு ரொம்ப ஐஸ் வாட்டர்ல இம்மிடியட்டா இம்மர்ஸ் ஆச்சுன்னா லெரிஞ்சல் ஸ்பாசம்னு சொல்லி இந்த உள்ள மூச்சுக்குழால் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகி வாட்டர் உள்ள போகாது. அதுக்கு பேரு வேற டைப் ஆஃப் ட்ரௌனிங்கே பேரு ட்ரை ட்ரௌனிங் பேரு. அந்த மாதிரி ட்ரௌனிங்ல லங்ஸ்லயும் ஸ்டொமக்லயும் தண்ணி இருக்காது. அது வந்து ரொம்ப ரேர் கேஸ், ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ். 3 பேருக்கு இருக்குன்னு சொன்னா அது என்னன்னு கன்சிடர் பண்ணணும். அதெல்லாம் இதாவது நான் இதெல்லாம் ஊர்ஜிதமாக வேண்டியது அடுத்த கட்டங்கள்ல நம்ம ஒரு இது சம்பந்தமா பேச வேண்டியது. இன்னைக்கு இந்த மாதிரி சந்தேகங்களும் வலுப்பெறுது. நீங்களே சொல்றீங்க இது ரேர் கேஸ்ல நடக்கக்கூடிய விஷயம்னு. அவர் சொல்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் வலுப்பெறுது. தொடக்கத்துல அந்த பெற்றோர்களும் கூட வேற இடத்துல செய்யணும் அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு அவங்க மறுக்கூராய்வு கேட்கும் பொழுது பெற்றோர்களே கேட்கும்போது ஏன் அரசு மறுக்கணும்? அது செஞ்சுட்டு போகலாமே, என்ன பாதிப்பு ஏற்பட முடியும்? அதாவது ஒரு பாடியை வந்து திரும்ப திரும்ப எடுத்து சொல்லி பாக்குறது ஏதாவது ஒரு காரணத்தின் அடிப்படையில் இவர்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்யணுமே தவிர அதுல ஒண்ணு காரணம் இல்லைங்கிறதுக்காக மறுக்கலாமே தவிர மத்தபடி அங்க விழுப்புரத்துல அதை பத்தி சொல்லப்படுது. இவர் வந்து சென்னையில பண்ணணுங்கிறாரு, அதை வந்து இவங்க கேட்கறாங்கிறதுக்காக கோர்ட் அக்செப்ட் பண்ணுது. அதுல வந்து பல கான்ஃபிளிக்டிங் விஷயம் வருது, நிரூபிக்கப்படணும். இட் ஹாஸ் டு பி டன் ஒன்லி தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ். அதை நான் ஏத்துக்கிறேன். அதுல நிறைய கான்ஃபிளிக்ட்ஸ் இருக்கு, பல முகாந்திரங்கள் இருக்கு. அந்த சந்தேகம் இன்னொரு பெற்றோருக்கும் வருது. அந்த ஒரு பெற்றோரோட உணர்வையே மதிக்கப்படக்கூடாது. இல்ல இப்ப அந்த ஒப்பீனியன் கேட்கும்போது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு செயலை ஹார்ம் இல்லையா, ஹார்ம் இல்லங்க, அது யூஸ் இல்லங்கிறது இருக்குல்ல, அது வேற விஷயம். அவங்களே முன் வராங்க, இது வந்து ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு, பல சந்தேகங்கள் பெருத்திருக்கு. ஒரு கோர்ட் ஒரு ஆர்டரை இஷ்யூ பண்ணும்போது அதனுடைய பலனை திங்க் பண்ணி கோர்ட் ஆர்டரே கேட்கல. நான் கேட்கறது அரசு ஏன் ஸ்டிஃபா மறுக்கணும்? அவர் வந்து சென்னையில பண்ணணுங்கிறாரு, அதற்கும் மறுப்பு இல்ல. அவங்களுக்கு இனிஷியலா மற்ற பேரண்ட்ஸும் வந்து ஏத்துக்கல, அந்த விழுப்புரத்துல செய்யணுங்கிறது ஏத்துக்கல. இவர் உறுதியா நின்று அதை மறுத்துறாரு. அதுக்கப்புறம் சென்னையில வந்து அவர் போராடிய பிறகு கோர்ட்டுக்கு போன அப்புறம் தான் அது வந்து சென்னையில செய்யணுங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அரசு ஏத்துக்கலாமா? ஏன் ஸ்டிஃபா நான் வந்து சென்னையில பண்றதுக்கு விட மாட்டேன், கோர்ட் சொன்ன அப்புறம் தான் ஏத்துப்பேன், இது வந்து மறுக்கூராய்வுக்கு இது ஒரு அடமெண்டான அப்ரோச் இல்ல. அடமெண்ட் இல்ல, ஒரு ப்ரொசீஜர் இருக்கும்போது ஜூரிஸ்டிக்ஷன் பக்கத்துல உள்ள நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அதுதான் ப்ரொசீஜர். அதாவது இவர்களுடைய விருப்பத்திற்காக ஏத்துட்டு இருக்கிறதுல மெரிட்ஸ் இருக்கிறதுனால ஏத்துட்டு இருக்கு. அதுல அவர் சொன்ன மாதிரி கான்ஃபிளிக்டிங்கான விஷயங்கள் ரெண்டு ரிப்போர்ட்டுக்கும் இருக்கு. அவங்களுடைய ரிப்போர்ட்லயும் விழுப்புரத்துல இருக்கக்கூடிய ரிப்போர்ட் கோர்ட் கேன் இஷ்யூ எனி ஆர்டர் டு சாட்டிஸ்ஃபை தி கம்ப்ளைனன்ட், satisfy the petitioner, because there is அந்த முகாந்திரம் இருக்கு அப்படிங்கிறதுனால தான். அது நியாயம் இருக்கு, அது முகாந்திரம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லங்க. இவர்களுடைய விருப்பத்திற்கு, இவருடைய விருப்பத்துக்காக முகாந்திரம்ங்கிறது நடந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒரு போஸ்ட்மார்ட்டம் இப்ப நீங்க முதல்ல வந்து டீகாம்போஸ்ட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாவே காஸ் ஆஃப் டெத் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்.
அதற்கு அப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் திரும்ப எத்தனை தடவை எடுத்தாலும் ஒரு தடவை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டா இந்த போஸ்ட்மார்ட்டம் இன்ஜுரிஸே வந்து நம்மளுக்கு ஆர்டிஃபேக்ட்ஸ் ஏற்படுத்தும், கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும், திரும்ப வந்து கண்டுபிடிக்க முடியாது. திரும்ப ஒரு பாடியை வந்து திரும்ப பண்ணும்போது அதுல ஏற்படுற மாற்றங்கள்னால உண்மையை கண்டுபிடிப்பதற்கான வேற புதுசா ஒண்ணு வரப்போறது இல்லை. நான் வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டமே வந்து விழுப்புரத்துல பண்ணக்கூடாது, சென்னையில தான் பண்ணணும்னு கேட்கறேன். அப்ப டீகம்போஸ் பண்றதுக்காக தானே அவங்க வந்து 7:30 மணிக்கு நான் கோட்டை நாடி இருக்கும்போது காலையில 7:30 மணிக்கு அவசரமா பண்றாங்க. உள்ள இருக்க தடயங்களை மறைக்கிறதுக்காக தானே உள்ள பண்றாங்க. தடயங்கள் மறைக்கப்பட்டிருக்குல்ல. இல்ல இப்ப போஸ்ட்மார்ட்டத்துக்கு டைம் இருக்குல்ல, என்கொஸ்ட் பண்ண உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது. அவங்க டியூட்டி எதுக்காக வெயிட் பண்ணுவாங்க? அவங்க வெயிட் பண்ணணும்னா வெயிட் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. 2 நாள் வச்சிருக்காங்க. நான் கோட்டை நாடி வந்துட்டேன்னு தெரியுது. காலைல கோர்ட்டுக்கு 10 மணிக்கு ஆர்டர் வாங்க போறேன்னு தெரியுது. 7:30 மணிக்கு காலையில அவசரமா பண்ண உடல் கூறு பண்ணுவதற்கு என்ன அவசரம்? பாகங்கள் வந்து அதுல இல்ல. பல பாகங்கள் இருக்கும்போது இன்னும் கிளாரிட்டி வரும். சோ இந்த குழப்பங்கள்லாம் கிளாரிஃபை பண்றதுக்கு இன்னொரு மாணவியுடைய உடலை வந்து மறுபுராய்வு செய்யும் பொழுது there could be much more clarity. இதெல்லாம் நீதிமன்றத்தில் இவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம். நிச்சயமாக இது சம்பந்தமாக மருத்துவர்கள் ஒப்பீனியன் கொடுப்பாங்க. நம்ம வந்து அத்தாரிட்டி வந்து நான் சொல்றதெல்லாம் என்ன சொல்றாருன்னா, மறுக்கூறாய்வு அந்த சரண்யா குடும்பத்திற்கு பண்ணலாம். இவங்க வந்து 15 நாள் ஆயிடுச்சு, உள்ள இருக்கிற உறுப்புல டீகம்போஸ் ஆயிட்டுன்னு ஹைகோர்ட் சொல்றாங்க. ஆனா 15 நாள் ஆனாலும் அதுல இருக்க தடயங்கள் கண்டிப்பா பார்க்க முடியுன்றாரு. என்ன மாறும்னு நினைக்கிறீங்க? இப்போ அங்கேயுமே கூட சிபிசிஐடியால தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய விஷயத்துல கூட பல சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கு. ஒரு நுரையீரல் சார்ந்த சந்தேகங்கள்லாம் எழுப்பப்பட்டிருக்கு. அது do you think it will serve any purpose? அதுக்கு தான் ஃபைன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது என்னுடைய பொண்ணுடைய உறுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. சில உறுப்புகள் 50% எடுக்கிறாங்க. சப்போஸ் சரண்யா உடம்புல அந்த உறுப்புகள் இருந்து அதுல எதனா தடயங்கள் கிடைச்சா மறுபரிசோதனை இந்த கேஸுக்கு இன்னும் வலு கூடுதலா அது விசாரா ரிப்போர்ட் மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? நம்ம வந்து காரணம் சொல்றதை விட அது ஒரு அறிவியல் காரணத்துக்காக இது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா? உறுப்புகள் எடுக்கப்பட்டது வந்து விசாரா ரிப்போர்ட் அது சொல்றாரு நினைக்கிறேன். உறுப்புகள் எடுக்கப்பட்ட திரும்ப அதை சொல்றதை பார்க்கும்போது விசாராவை தான் குறிப்பிடுறாரு. உங்களுக்கு எடுக்காம வைத்திருந்தா மறுபரிசோதனை பார்க்கணும். அந்த மாணவிக்கு எடுக்காம ஒரு 3 பாடி ஒரே கொடுத்து ஹைகோர்ட் நாடி வந்திருக்கும். அவங்க 5 மணி அளவுல சம்மதத்துடன் எடுத்து போயிட்டாங்க. சப்போஸ் அவங்க உடல் உறுப்புகள் அதுல இருந்து அதுல தடயங்கள் கிடைத்தால் நீங்க இந்த சந்தேகங்கள்லாம் ஏன் அதிகமாகுது அப்படின்னா, இது ஸ்டிஃபா மறுக்கப்பட ஒரு இழந்த ஒரு மகள்கள் இழந்த பெற்றோர்கள் எங்களுக்கு வேற ஒரு பகுதியில, அதுவும் இதே மாநிலத்துக்கு உட்பட்டு இன்னொரு இடத்துல போஸ்ட்மார்ட்டம் செய்யணுங்கிறாங்க. அதை ஏத்துட்டு இருக்கலாம். இப்ப இந்த ஒரு கோரிக்கை, இந்த ஒரு வழியோட வந்து இன்னொரு முடிவுக்கு வராங்க. அது ஏத்துக்கிட்டா இந்த சர்ச்சைக்கு ஒரு முடிவு கட்டலாம். இல்ல அதாவது டாக்டர்ஸ் இப்ப இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ஆபீசர் நீட்டா எல்லாம் எழுதிடுறாரு. இது அடுத்த உள்ள டாக்டர் எத்தனையோ டீம் ஆஃப் டாக்டர்ஸ்க்கு செகண்ட் ஒப்பீனியனுக்கு போலாம். ஒப்பீனியனுக்கு போகும்போது பாடி கொண்டு போகணும்னு அவசியம் இல்லை. இதுல எழுதியிருக்காங்க இல்லையா? கோகுல்ராஜ் விஷயத்திலையும் முதல்ல மறுக்கப்படுது. அப்புறம் கோர்ட்டுக்கு போய் தான் அவங்களால ஆர்டர் வாங்க முடியுது. அதுல வந்து கான்ஃபிளிக்டிங்கான பல விஷயங்கள் வருது. இந்த கான்ஃபிளிக்டுக்கு முடிவு கட்ட அக்ரீவ்ட் பார்ட்டிஸோட அவங்களுடைய கோரிக்கையை ஏற்ற அந்த பிரச்சனையே இருக்காது. அதுவும் ஆல்ரெடி ஹர்ட், ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரிடி. இந்த ஒரு போராட்டத்தையும் அடுத்த கட்டத்தை அவங்க எடுத்து அதுக்கான அவசியமே இல்லாம அரசு நினைத்தா செஞ்சிடலாம். இவர்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்களால இவங்க சட்டுன்னு அப்படி நினைக்கிறாங்க. ஒரு இன்வெஸ்டிகேஷன் சந்தேகப்படுறாங்க. ஆனா அவர்கள் கோர்ட் வந்து அதற்கு முகாந்திரம் இல்லாம சந்தேகப்பட மாட்டாங்க. அவர்களுக்கு ரெண்டு ரிப்போர்ட்டுக்கும் இடையில இதுல 5% இன்ஜுரிஸ் காட்டுது, அதுல 50% காட்டுது. கான்ஃபிளிக்டிங்கான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதுக்கான முகாந்திரம் இருக்கு இல்லையா? ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டம் அவர் சொல்லக்கூடிய விஷயம் இதுல வந்து பின்தலையில அடி இல்லைன்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது, ஒரு ரிப்போர்ட்ல பின்தலையில அடி இருக்குன்னு சொல்லுது. இந்த மாதிரி கான்ஃபிளிக்டிங் ரிப்போர்ட்ஸ் வரும்போது இன்னொரு மறுக்குறாய்வு உத்தரவிடும் பொழுது இன்னும் சில கிளாரிட்டி வரலாம். காஸ் ஆஃப் டெத்ல என்னிடம் காட்டின 2 போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல முதல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இமிடியேட்டா போஸ்ட்மார்ட்டம் முதல் நிலையில பண்ணது, 2வது பண்ணது செகண்ட் போஸ்ட்மார்ட்டம். அப்ப இந்த செகண்ட் போஸ்ட்மார்ட்டத்துல வந்து பண்ணும்போது தலையில அடி ஒண்ணுத்துல இல்ல. எனக்கு கொடுத்த அந்த முதல் இதுல தலையில அடி இல்ல, கையிலையும் காலையும் தான் இருக்குது. அதுல கான்ஃபிளிக்ட் இருக்கா? ஒண்ணுத்துல அடி இருக்கு, இன்னொன்னுத்துல அடி இல்லன்னு காட்டுறாங்க. எங்களுக்கு கீழ்பாக்கத்துல இருந்து நம்ம கேஎம்சில இருந்து மெடிக்கல் ரிப்போர்ட் எங்க வரல. சரி, எங்க டாக்டர் சொன்ன தலையில வந்து ரத்த கட்டு இருக்கிறதா தான் சொல்லி உங்க டாக்டர் சொல்லியிருக்காரு. இதுல வந்து அரசு அறிக்கையில இல்ல பிரியங்காக்குல விருப்புரத்துல பண்ணதுல தலையில அடி இருக்குன்னு கொடுத்திருக்காங்க.
பிரியங்காவுக்கு போஸ்ட்மார்ட்டம். இதெல்லாம் இவங்க வந்து விசாரணைக்கு உட்படுத்தலாம். இப்ப மெடிக்கல் ஆபீசர் யார் இவங்க சொல்றாங்களோ அவர்களை எல்லாம் விசாரணை அதிகாரி இப்ப வந்து சிபிசிஐடிக்கு போயிடுச்சு. சிபிசிஐல இவங்க என்னென்ன சந்தேகம் இவ்வளவுக்கும் அவர்கள் விளக்கம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கார்கள். அதனால இவங்க சொல்லலாம் ஒண்ணும் இல்ல. நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு வழக்குல 3 பெண்கள் இறந்து போன வழக்குல அரசு வந்து ஒரு சார்பா போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. போறதுக்கு ஒரு குற்றச்சாட்டு இல்ல. இப்ப குற்றச்சாட்டு அவங்களோட கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் இந்த ஒரு சர்ச்சைக்கான குற்றச்சாட்டுக்கான அவசியமே கோரிக்கைகள்ங்கிறது இன்னொரு மறுக்குறாய்வுக்கு உட்படுத்தும் பொழுது அதனால பாதிப்பு என்ன? எதுவுமே பாதிக்கப்படாது. அது இன்னொரு கிளாரிட்டியை கொடுக்கலாம். அது ஒரு அதுக்கான முன்னுதாரணமே உலகத்தில் எங்கேயுமே இல்லையா, அந்த நாட்டில் இல்லையா? 15 நாள் ஆன உடம்பு எடுக்கிறது கிடையாது. அதாவது ஒரு இது தேவையில்லாம வந்து ஒரு பாடியை எடுத்து கூறு பண்ணணும்னு சொல்றத ஒத்துக்க மாட்டாங்க. இல்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா செய்யப்பட்டிருக்கிறதுக்கு 15 நாள் கழிச்சு செய்யப்பட்டதுக்கான ஒரு முறை எடுப்பாங்க. ஒரு முறை எடுக்கலாம். ஒரு போஸ்ட்மார்ட்டமே பண்ணாதத ஒரு முறை எடுக்கலாம். இல்ல அலிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு முறை வெளியெடுக்கலாம். எடுத்து ஒரு தடவை இப்பவே ஏற்கனவே 2 தடவை பண்ணியாச்சு. இப்ப 3வது தடவை பண்ணணும். இல்ல அந்த சரண்யா மாணவிக்கு ஒரு முறை தான் செய்யப்பட்டிருக்கு. அவர் கேட்பது அவருடைய மகளுக்கு அல்ல. இப்ப இங்க பிரச்சனையே சரண்யாங்கிற இன்னொரு மாணவிக்கு. அவங்க முதல்ல வந்து அந்த மாவட்டத்திலே செஞ்சுக்கலாம்னு சொன்னாங்க இல்லையா, ஒத்துக்கிட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு இப்ப சந்தேகம் வருது. மறுக்கூறாய்வுக்கு உட்படுத்தினா சில தகவல்கள் புதிதா பிறக்கும் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுடைய கோரிக்கை. அவர்கள் சொல்ற காரணம் வந்து கோர்ட்டை கரெக்டா கன்வின்ஸ் பண்ணி அவங்க அதற்கான காரணத்தை குறிப்பிட்டாங்கன்னா கோர்ட் அனுமதி அப்பீலுக்கும் போறாங்க நாளைக்கு. உங்களுடைய இறுதியான கருத்து மிஸ்டர் தமிழரசன், உங்களுடைய இறுதியான கருத்து என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? உங்களுடைய கோரிக்கை. என்னுடைய கோரிக்கை, இனிமேல் தமிழகத்துல வந்து இந்த மாதிரி கல்லூரிகள் இருக்கக்கூடாது. என்னுடைய பெண்ணுக்கும் அந்த 2 சார்ந்த பெண்களுக்கு நடந்த நிலைமை தமிழகத்தில் யாருக்கும் ஏற்படக்கூடாது. இதோட கடைசியா இருக்கணும். என்னுடைய இது இழப்பு வந்து மிகப்பெரிய இழப்பு தான். எனக்கு வாழ்க்கை முடிகிற வரைக்கும் என்னால் மறக்க முடியாதது. 3 பெற்றோர்களுக்கும் இழப்பு தான், மறக்க முடியாத இழப்பு. இந்த இழப்பு இனிமேல் எந்த ஒரு பெற்றோருக்கும் வரக்கூடாது. ஏன்னா இது கவுன்சிலிங்ல வந்ததுனால தான் இந்த கல்லூரியை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். முழுக்க கல்லூரி கவுன்சிலிங்ல இந்த கல்லூரி வரலைன்னா இந்த கல்லூரியை நாங்கள் தேர்ந்தெடுத்துக்க மாட்டோம். வேற கல்லூரி தேர்ந்தெடுத்திருப்போம். என் பொண்ணு இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்க. அதனால தயவு செஞ்சு பல பாடங்களை நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய துயரம் தான். நீங்க ஐ கான் அக்ரி வித் யூ மோர். நிச்சயமா நீங்க சொல்வது 100% எல்லோரும் அரசிலிருந்து சாதாரண குடிமகன் வரைக்கும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு கருத்து. இது போன்ற ஒரு துயர சம்பவம் இனி ஏற்படக்கூடாது. அதை உறுதி செய்வது எல்லாருடைய பொறுப்பு. அரசு அதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் எடுக்கணும். இது போன்ற ஒரு துயர சம்பவம் மீண்டும் சம்பவிக்காமல் இருப்பதற்கு. நிகழ்ச்சியில பங்கு பெற்ற விருந்தினர்கள் இருவருக்கும் நன்றி. இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்து செல்ல போகுது? மறுக்கூறாய்வுக்கு இது கோர்ட் உட்படுத்தப்படுதா? இதுல குற்றவாளி யார்? இது வந்து தற்கொலையா, இல்ல அவர்கள் ஆழமா நம்புவது போல இதுல வந்து ஒரு ஃபவுல் பிளே இருக்கிறதா, இது வந்து ஒரு கொலையா? இதையெல்லாம் அடுத்த கட்டங்கள்ல ஒரு நியாயமான ப்ராசஸ் நடந்து வெளிவரும் என்று நம்புவோம். நிகழ்ச்சியில பங்கு பெற்ற விருந்தினர்கள் இருவருக்கும் பார்த்த நேர்களுக்கும் நன்றி.